விவர்ஸ், இன்றைக்கி கருப்பு கவனி அரிசி அதில் கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் மாவாக அரைச்சிருக்கேன். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2வது கரண்டி நம்ம சாம்பார்லாம் விட்டுக்கிறோம் இல்லையா, அந்த கரண்டி இது 2 கரண்டி மாவு போட்டிருக்கேன். 2 கரண்டி மாவு. இந்த கருப்பு கவுனி அரிசின்னு கடையில் விற்கிறது இல்லையா, அதை வாங்கிட்டு வறுக்கணும். அது களையெல்லாம் வேண்டாம். அந்த வறுக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு புழுதி இல்லாமல் தொடச்சுன்ட்டு நல்லா அடுப்பில் போட்டு நல்லா வறுத்துடணும். அது கொஞ்சம் பொரிஞ்சு வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே அப்படி வரும். அது பார்த்தாலே தெரியும், அந்த கலரே மாறிடும். அந்த மாதிரி வந்த பிறகு அதில் 1 கிலோவுக்கு 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சீரகம் சேர்த்துப்பேன். நான் சுகர் இருக்கனால நாங்கள் இந்த கஞ்சி குடிக்கும்போது அந்த கருஞ்சீரகமும் அதில் சேர்த்துப்போம். நான் நல்லா நைஸாக பொடிச்சிருக்கேன். நீங்கள் கரகரன்னு உங்களுக்கு பிடிக்கும்னா பொடிச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். நான் 2 கிலோவுக்கு 100 கிராம் 150 கிராம் கூட போட்டுக்கலாம். ஆனால் 100 கிராம் இனஃப். 100 கிராமுக்கு கருஞ்சீரகம் சேர்த்து போட்டு அதையும் வறுக்கும் போதே சேர்த்துன்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். அந்த மாவு இப்போ 2 கரண்டி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது உப்பு போட்டு குடித்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், டேஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள். நீங்கள் மிளகு ஜீரகம் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் மிளகு ஜீரகத்தூள் வீட்டில் எப்போதுமே தனியாக இருக்கும். அதனால் இதோட நம்ம பச்சை தண்ணியில் கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். இது உருண்டை இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் கீழே தான், அடுப்பு மேலே வைக்கல, கீழே கரைச்சிக்கிறோம். அடுப்பில் இங்கே வெந்நீர் வச்சாச்சு. இதை நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா திளைக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெந்நீரை இதில் விட போகிறேன். அடுப்பு மேலே வைக்கல, கஞ்சி மாவு கீழேயே தான் இருக்குது. கெட்டியாக நம்ம கரைச்சது கீழே தான் இருக்குது. இதை நம்ம கலரும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறது தெரியும் நமக்கு. இங்கேயே கீழேயே வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த அப்படி கலர்ண்டே இருந்தோம்னா, அடுப்பில் வச்சு கலர்ற மாதிரி தான். நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீராக விட்டுருக்கோம் இல்லையா, அதுவே கஞ்சி ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு உருண்டை இல்லை, ஒரு கட்டி தட்டலை, ஒன்றும் இல்லை. எப்படி நமக்கு கஞ்சி கிடச்சின்னு இருக்கு பாருங்கள். இப்போ இது அடுப்பில் வச்சோம்னா இன்னும் கெட்டி ஆகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வெந்நீரை விட்டுட்டு அடுப்பில் வச்சு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் கலரினாலே போகிறோம். நல்லா வறுத்த அரிசி தான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்றேன். இப்பயும் கீழே ஒரு நிமிஷம் அப்படி நல்லா கலரிட்டோம்னா அது கஞ்சி கெட்டி ஆக ஆரம்பிக்கும். கெட்டி ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ஜலம் விடலாம் அப்படின்னு பார்த்துட்டு கூட அடுப்பில் வச்சுக்கலாம். ஆனால் அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலரணும் கண்டிப்பாக. பாருங்க, நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நமக்கு அந்த வெந்நீர் விட்டதுனால எவ்வளோ கெட்டி கஞ்சியாக கிடச்சிடுத்து பாருங்க. இப்போ நமக்கு இன்னும் 2 நிமிஷம் கழித்து நம்ம அணைச்சிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா நீர்க்க மோர் இருந்ததுன்னா மோர் விட்டுன்னு குடிக்கலாம். ரசம் விட்டுண்டு குடிக்கலாம். ரசம் விட்டுன்னு குடிக்கிறதா இருந்தால் இந்த மிளகு ஜீரகத்தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம். தெளிவாக ரசம் இருக்குன்னா ரசம் விட்டுண்டு குடிக்கலாம். இல்லை இது அப்படியே ஒரு கப்பில் வச்சுட்டு ஸ்பூன் போட்டுண்டு சாப்பிட்றதா இருந்தால் ஏதானும் கருவேப்பிலை தொகையல், புதினா தொகையல், வெங்காய தொகையல், அந்த மாதிரி ஏதானும் தொகையல், தொக்கு அது மாதிரி இருந்ததுன்னா அதை தொட்டுண்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இது நல்லா கெட்டி ஆயின்னு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஜலம் விடுறேன். அந்த 2 கரண்டி மாவுக்கு ஆல்ரெடி 1 டம்ளர் ஜலத்தில் நம்ம பச்சை தண்ணியில் கரைச்சின்னு இருந்தோம். இப்போ 1/2 லிட்டருக்கு மேலேயே நான் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆகிடுது. கவுனி அரிசி கஞ்சி ரெடி. நம்ம அரிசி நல்லா வறுத்துட்டு மாவு அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கீழேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கரைச்சதும் அது வெந்துடுத்து. அதனால் இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுது பாருங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். இதில் கொத்தமல்லி தழை பிடிச்சா போட்டுக்கலாம், புதினா தழை பிடிச்சா போட்டுக்கலாம், கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடியெலாம் பண்ணியிருந்தால் அந்த பொடியெலாம் கலந்துக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம ஸ்வீட் போடலை, சால்ட்டு போட்டு குடிக்கிறோம். ஸோ நமக்கு எது பிடிக்குமோ அது ரசம் விட்டு குடிக்கலாம்.
லெமன் ரசம் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து மிளகு ஜீரக பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அதனால நான் மோர் மட்டும் விட்டு குடிக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் நிறையா இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுன்னு குடிக்கலாம். பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஒரு கட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அடுப்பில் வச்சு கிளறின்னு இருக்கோம். இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுத்து. பாருங்க, கஞ்சி நல்லா ஆறி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் எவ்வளோ கெட்டியாக நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மோர் விட்டுக்கலாம். நான் மோர் ஆடையெல்லாம் கட்டியெல்லாம் இல்லாமல் கடைஞ்சி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம மோர் விட்டுக்கலாம். நான் பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக புதினா தொகையல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு துளி வாயில் எடுத்துட்டு கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது டின்னருக்கும் இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த கஞ்சி டின்னருக்கும் சாப்பிட்லாம். பொழுதோடு பிஃபோர் 7 குடிச்சிட்டோம்னா நமக்கு விடிய விடிய பசியெலாம் எடுக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கஞ்சி ரெடி. நம்ம கப்பில் சர்வ் பண்ணுறதுக்கு ஊற்றிடலாம். சர்விங் கப்ஸில் கப்பில் ஊற்றிண்டாச்சு. நமக்கு இப்போ நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது தான். நம்ம எல்லாமே போட்டுண்டாச்சு. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான். நீங்கள் என்னென்ன தொட்டுண்டு சாப்பிட்லாமோ சாப்பிட்லாம். கெட்டியாக இருந்ததுன்னா ஸ்பூன் போட்டுண்டு சாப்பிட்லாம். இது சால்ட்டு போட்டு சாப்பிட்றது தான் இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நீங்களும் பண்ணி அசத்துங்க வியூவர்ஸ். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்கோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.